கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிட ஏறிய சுவையும் நனிபசு புழியும் பாலும் தன்னை நல்கிடு குளிரிடலிலும் இனியன என்பேன் எனினும் தமிழை எண்ணீர் என்பேன் கண்டேன். மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை எமை மாட்ட நினைக்கும் சிறைச்சாயலை வங்கம் நிலத்திலே தாய்மொழிக்கே உடல் பச்சை ரத்தம் பரிமாறிடுவோம். போதும் போதுங்களா? சொல்லுங்கள், பிறந்த நாள் அதெல்லாம் சொல்லுங்கள் சார். பாடல்கள்லாம் பார்த்தா அவர் சொல்லிட்டார். பாவேந்தருடைய 134வது பிறந்த நாள். அவருடைய பிறந்த நாளை போற்று வகையில் ஐயா புயல்மொழி கோவிந்தசாமி ஐயா அவருடைய இல்லத்திலே அவருடைய படம் வைத்து அவருடைய மாலை அணிவித்து. பாவேந்தர் என்றாலே நமக்கு ஒரு அடையாளம் தமிழ் தான். பாரதிதாசன் எப்படி விடுதலை கவிஞர் என்று சொல்கிறோமோ அதுபோல் பாவேந்தரை தமிழ் கவிஞர் என்று சொல்கிறோம். தமிழர்களுக்கான தமிழ் மொழி, இனம், நிலம், நாடு இது எல்லாத்துக்குமாக ஒரு பெரிய குரல் எடுக்கக்கூடியவர் பாவேந்தர். அந்த வகையில் தமிழினத்துடைய தவிர்க்க முடியாத தனிப்பெரும் அடையாளமாக பாவேந்தர் விளங்குகிறார். அவருடைய பாடல் வழியிலே உணர்ச்சி பெற்று, அதாவது புல்லரித்து எழும் என்று சொல்வார்கள், அதுபோல் அவருடைய பாடல்கள் எல்லாம் ஒடுங்கிய உள்ளத்துறையெல்லாம் நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு பாடல். தூக்கிய இரும்பு குற்றின் கதவு திறந்து திருத்தையே வெளியுவா என்று வேறுமாக அழைத்து வரவர். தமிழ் இங்கு பிறப்பினும் தமிழும் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலானே என்ற ஒரு கருத்தை அவர் பற்றி செய்கிறார். இங்கே தமிழ் இனத்திலே வேறு இனமெல்லாம் கலந்து தமிழருடைய தனித்த அடையாளம் தெரிந்து கொண்டிருக்கிற நாளிலே பாவேந்தருடைய தமிழ் வழி கொள்கைகளை நாம் மனதில் ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ வேண்டும் என்று உறுதியேற்போம். பிறந்த நாளிலே இதை ஒரு நினைவாக நாம் நம்முடைய தோழர்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். நன்றி, வணக்கம். மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய திருவண்ணாமலையினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய கவிஞர் வையவன் என்று சொன்னார் தமிழ் உலகத்துக்கு தெரியும். அவரும் பாவேந்தருடைய பாடல்களை எல்லாம் கரைத்து குடித்தவர். அவர் இன்று பாவேந்தருடைய பிறந்தநாளைக்கு மாதத்திருந்தது காலத்திருந்தது என்று. அதே போல் நம்முடைய புயல்மொழி புலவர் மின்சார வாரியத்தில் பணிபுரிந்தாலும் கூட பாவேந்தர் நற்பணி மன்றம் என்று ஒன்று தொடங்கி ஏறக்குறைய 4 நூற்றாண்டு காலமாக அந்த பணியை சிறப்பாக. அதோடு மட்டுமல்ல, எந்தெந்த கவிஞர்கள் எந்தெந்த பெரியவர்கள் எல்லாம் பிறந்த நாள் காணுகிறார்களோ அப்போ எல்லாம் இங்கே ஒரு படத்தை வைத்து அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்வதிலே மிகவும் பாராட்டுக்குரியவர், போற்றுதலுக்குரியவர். அன்னாருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளேன். அதே போல் தினமும் இந்த திருக்குறள் பலகையிலே வைத்து ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பலராமன் ஐயா அவர்கள் தினமும் திருக்குறளுக்கு ஓவியத்தின் மூலமாக தன்னுடைய எண்ணங்களை எல்லாம் வெளிப்படுத்தி இதன் மூலமாக இது பொருள் என்ன சொல்கிறது என்பதையெல்லாம் மிக சிறப்பாக ஒவ்வொரு நாளும் எழுதுவார். அதை இந்த வழியாக செல்கின்ற மக்கள் எல்லாம் பார்த்து அதை சிறப்பாக படித்து பயனறிகிறார்கள் என்பது இன்னும் பாராட்டுக்குரிய விஷயம். அதே போல் 1964 ஒரு பாடல் வெளிவந்தது. அந்த பாடலை ஐயா அவர்கள் இப்போது சொல்லுவார்கள். சொல்லுங்க. பாரதம் போற்றிடும் பாரதி போனதால் அழுதோம், இப்பாரது போற்றிடும் பாரதிதாசனை தொழுதோம். பாரதில் இவர்க்கிணை ஊறுதல் கவிதர என்றும் பாட்டினில் ஏட்டினில் எக்குயில் பாடுமோ எமதவர் மனமெல்லாம் ஆறுமோ. நன்றி. சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. நன்றி, வணக்கம், வாழ்த்து.